அப்பாசியாக்களுடைய கடைசி காலத்தில் எழுதுறாங்க, எல்லா வீட்டுக்கும் தங்க முலாம் ஒவ்வொரு அறையிலையும் தங்கத்தை பூசி வச்சிருந்தாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கஷ்டம் வருகுதா, உங்களுக்கு பஞ்சம் வருகுதா, நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம், கிணறா தங்கம் புதைச்சி வச்சுக்கிறோம், நீங்க பயப்பட வேணாம். நீங்க என்ன செய்யுங்கோ சகோதரிகளே, தீனை கொண்டு போங்க, பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை கொடுத்துட்டு போங்க. ஆண்களே, வீட்டுக்கு பொறுப்பானவர்களே, ஜப்பானுக்கு உங்களோட ஃபேமிலியை கூட்டி கொண்டு வந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இஸ்லாம் இதை விரும்புது. ஒரு கணவன் மனைவி 4 மாதத்துக்கு மேலாக பிரிஞ்சிக்கிறத விட குடும்பம் சேர்ந்திருக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். உண்மையும் அதுதான். 1 வருடம் ஆரம்பத்தில் இத்தா இருந்துச்சு, அந்த இத்தாவுடைய சட்டத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். இத்தா கூட ஒரு பெண்ணுக்கு 4 மாதம் 10 நாளாக ஆக்கப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றாக விளங்குங்கோ. கணவனும் யோசிங்கோ, மனைவியும் யோசிங்கோ. எப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் குடும்பத்துக்குள் இருந்து தீனை கொண்டு வரத்துக்கு அந்த கணவன் மனைவி முழுமையாக நின்றாங்களோ, இதே மாதிரி என் பிள்ளைக்கு, என் வீட்டுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்ட தீனை கொடுத்துட்டு போறதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ற ஒரு உறுதி எடுங்கோ. அல்லாஹ் அதில் நிச்சயமா பரக்கத் செய்வான். அதுக்கு மாற்றமாக யோசிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதரர், அருமையான சகோதரர்களே, சொன்னாங்க உங்களோட குடும்பங்களுக்கு பஞ்சமே வராது, தங்கம் புதைச்சி வச்சுக்கிறோம். அடையாளப்படுத்தினாங்க. 1ஆம் நம்பர் கிணறு, 2ஆம் இலக்க கிணறு, 3ஆம் இலக்க கிணறு, வீடு சுற்றி வர பல கிணறுகள், தங்கம், முழுக்க தங்கம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் போகுது. அந்த மன்னருடைய பரம்பரை வஃபாத் ஆகுறாங்க. பிள்ளைகளுக்கு எப்படியான சோதனை எல்லாம் கொடுத்தாண்டா, தங்க கிணறுகள் எல்லாம் பலன் இல்லாமல் போயிடுச்சு. கைதிகள் ஆனாங்க. வீட்டுக்குள்ள 4 அறைக்குள்ள ஹராம், சாராயம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒவ்வொன்றும் அந்த வீடுகளுக்குள்ள அரங்கேறிச்சு. அல்லாஹ் கதவை திருப்பிட்டான், அதாபுடைய கதவை இறக்கிட்டான். அருமையான சகோதரர்களே, சிறைகள் 25-30 வருடம் ஒவ்வொரு பிள்ளைகளும் காலம் கழிக்க வேண்டி வந்துச்சு. மீசையை கத்தரிச்சு கொடுறதுக்கு ஒரு கத்திரி கிடைக்கல, அது முடியாக வளர்ந்துச்சு. நகத்தை வெட்டுறதுக்கு எந்த ஏற்பாடும் இருக்கல்ல, நகங்கள் எல்லாம் வளர்ந்துருந்துச்சு. சகோதரர்களே, ஒவ்வொரு மாளிகையா வித்தாங்க ஒரு ரொட்டிக்காக வேண்டி. அல்லாஹ் சொன்னான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அக்குர் நிலைகிற மாதிரி ஒரு காட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். தாய்மார்களே, இது நிஅமத், இது பாக்கியம், இது பாக்கியம். பூனைகளை அறுத்து ரத்தத்தை குடிக்க வேண்டி வந்துச்சு. அவ்வளவு பஞ்சத்தை எல்லாம் சாட்டினான். சுஜூத் செய்ய வேண்டிய இடத்துல, சுபகு தொழ வேண்டிய இடத்துல, மஹரம் பேண வேண்டிய இடத்துல, தீன வளர்க்க வேண்டிய இடத்துல, கண்ணியமானவர்களே, பேணல்ல. உங்களோட வீட்டுக்குள்ள வர பரக்கத் உங்களோட முடியிலே இது. தாய்மார்களே,